நடிக்க தெரியாத நடிகன் இப்படி ஒரு அடமொழியை ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா அது விஜயகாந்துக்கு தான் கொடுக்கணும். என்ன காரணம்? நிஜத்தில் நடிக்கவே தெரியாத ஒரு மனிதர், திரையில் மட்டுமே நடித்த மனிதர். இன்னைக்கு 199% அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப 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 அரிதான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே எல்லாருக்குள்ளேயும் 2 முகம் இருக்குது, 3 முகம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மனிதர் எந்த தருணத்திலையும் தன் நிஜ வாழ்க்கையில் நடிக்காமல் சினிமாவில் மட்டுமே நடிச்சுக்கிட்டு ஒரு உன்னதமாக வாழ்ந்த ஒரு மனிதர் தான் திரு விஜயகாந்த் அவர். 1952 விஜயராஜ் அப்படின்னு சொல்லி பிறந்த அந்த மனிதர் சினிமா மேலே ஆசை வருது. சினிமா மேலே ஆசை வந்து சரி ஓகே சென்னை வந்து முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தன் நண்பரோட சேர்ந்து வந்து இந்த இடத்துல இருந்து முயற்சி பண்ணி ஒரு வழியாக 1979 ஒரு ஹீரோவாக மாறிடுறாரு. சரி நடிச்சிடுறாரு. அந்த ஒரு வருடம் அப்படியே போகுது. பெருசாக ஒன்றும் வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னும் போது மன வருத்தத்திலே இருக்கும்போது ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் உள்ளே வராங்க. அவங்க வந்துட்டு முரட்டுக்காலைன்னு ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் வந்து வில்லனாக நடித்தா நல்லாயிருக்கும், அதாவது விஜயகாந்தாக மாறி இருக்கக்கூடிய விஜயகாந்தை கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த படத்தில் வில்லனாக நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நாம் ஹீரோன்ற ஆசையில் வந்துட்டோம், பரவாயில்ல நாம் இப்போதைக்கு இந்த வில்லன் ரோலை எடுத்துப்போம். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் அவருக்கு தொகையாக கொடுக்கப்படுது. அந்த காலகட்டத்தில் 79லேருந்து 80 அந்த காலகட்டம் வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பெரிய ஹிட் இல்லைன்னும் போது அவரும் சரி அவர் நண்பர்களும் சரி காசு இல்லாமல் இருக்காங்க. ஒரே டிஃபன் கேரியரில் வந்துட்டு வெறும் ஒயிட் ரைஸை மட்டும் வாங்கி வச்சுட்டு தண்ணி ஊற்றி சாப்பிட்ற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருக்குங்கிற நிலையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இந்த படத்தில் நம்ம நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸை வாங்கிடுறாரு விஜயகாந்த். இந்த விஷயத்தை வந்து அவருடைய நண்பரான ராவுத்தர்கிட்ட சொல்லும்போது அவர் பதறி போய், நீ ஹீரோ, எப்படி நீ என்றைக்குமே ஹீரோ, அது மட்டும் இல்லாமல் நீ ஹீரோ மட்டும் இல்லை, உன்னை நான் நாளைக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கின அட்வான்ஸை கொண்டுட்டு போய் திருப்பி ஏவிஎம் கிட்டே கொடுத்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஜயகாந்த், அதாவது 1980 விஜயகாந்தனுடைய நிலை இதுதான். இப்படி இருக்கும்போது 81 தான் வருது சட்டம் ஒரு இருட்டரே அப்படின்னு ஒரு படம். இந்த படம் தமிழ் சினிமாவில் விஜயகாந்தை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டுட்டு போகுது. அந்த படம் திரு எஸ்ஏசி அவர்கள் இயக்கிய அந்த படம் வந்து விஜயகாந்தனுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்து மிகப்பெரிய உச்சத்தை தொடுறாங்க. பெருங்கொண்ட ஒரு நிலையில் வந்துட்டு விஜயகாந்த் தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்குறாரு. அங்கேருந்து அந்த மனுஷனுக்கு செட்பேக்கே கிடையாதுங்க. வெற்றி மேல் வெற்றி அப்படியே குவிஞ்சிக்கிட்டே போகுது. உச்சத்தை தொட்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடம் கிட்டத்தட்ட வந்து 81 ஆரம்பித்து ஒரு 9 வருஷம் பீக்லேயே இருக்கார். பீக்லேயே தன்னை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ரஜினி, கமல் இவங்க 2 பேரும் கோலச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காலத்தில் தன்னையும் நிலைநிறுத்திக்கிட்டு அந்த நம்பர் 1, 2, 3 இந்த இடங்களுக்குள்ளேயே அப்படியே ஷஃபில் ஆகிக்கிட்டே இருந்து தன் நிலையை என்றைக்குமே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டு இருந்த விஜயகாந்த் 90 வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன் வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு பந்தத்துக்குள்ளே இணைகிறார். இந்த 90 வந்துட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வயசில் அவருக்கு கிட்டத்தட்ட 38 வயசுங்க. ஒரு மனிதர் இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு 38, 40, 45, 50ன்றதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபேஷனோ இல்லை மேபி வாட் எவர் இட் இஸ். பட் 90 காலகட்டங்களில் ஒரு மனிதர் 38 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய, அது வந்துட்டு அந்த டைமில் இருந்த ஒரு சமுதாய கட்டமைப்புக்கு கொஞ்சம் மாற்றமான ஒரு விஷயம் தான். ஏன் இவர் இந்த வயசில் கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அவருடைய குடும்ப பின்னணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இவரோட சேர்த்து 11 அண்ணன் தம்பிங்க இவருக்கு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்த்து மொத்தம் 11 பேர். அதில் மொத்தம் 10 பேர் இருக்காங்க, இவர் ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேருக்கும் கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி அவங்க லைஃப்பில் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 38 வயசில் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாரு. அப்போ தான் பிரேமலதா அவர்களை வந்து திருமணம் செஞ்சு தன் வாழ்க்கையை தொடர்றார். இப்படி தொடர்ந்த அவருக்கு 91 என்ன ஆகுது அப்படின்னா 100வது படத்தினுடைய நேரம் வருது இல்லையா. எல்லாருக்கும் ஒரு 100வது படம் வந்துட்டு பிரம்மாண்டமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் இது வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய சாபம் எந்த ஒரு உச்ச நடிகருக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் 100வது படம் வெற்றியாக அமைஞ்சதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய கேப்டன் அவர்களுக்கு கேப்டன் அப்படிங்கிற பேர் வர காரணமாக இருந்த அந்த கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த படத்தை வந்துட்டு ஆர்கே செல்வமணி அவர்கள் கொடுக்குறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுது. தன் சினிமா வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளியில் அவர் இருக்கார். தன்னை வளர்த்து கொண்டே போயிட்டே இருக்கார். அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்கும்போது கேப்டன் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரம், மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு உண்மையான மனிதர். இப்படி தன்னுடைய கெரியரையும் தன்னுடைய நட்பையும் தன்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப அழகாக செதுக்கி பியூட்டிஃபுல்லாக கொண்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்
ஈழப்போர் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாடகம் போடலாம் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் சொல்கிறாரு. சரி போடுவோம் அப்படின்னு சொல்லி நானே நடிக்கிறேன்னு சொல்லி நடித்து அதன் மூலிமா வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்துட்டு அந்த போருக்காக கொடுக்குறாரு. அதே மாதிரி கார்கில் போர் வரும்போது மிகப்பெரிய பொற்காசுகள் மிகப்பெரிய ஒரு பணத்தை வந்துட்டு கொண்டுட்டு போய் கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே தான் இந்த தான தர்மம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறத தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து செஞ்சு இதை பார்த்து மற்ற நடிகர்கள் வந்து நாங்களும் கொடுக்கணும், வேறு வழியில் எப்பா விஜயகாந்த் கொடுத்துட்டாரு இதுக்காகவாது நாமளும் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நிலையை வந்துட்டு பெரும்பாலும் விஜயகாந்த் அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதே மாதிரி என்றைக்குமே விஜயகாந்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவர் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா 3 வேளை சாப்பாடு இருக்கும் அப்படின்னு. அதனுடைய ஆரம்ப புள்ளியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப செல்வந்தர் வீட்டு பிள்ளை தான், வாழ்க்கையில் அவர் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஆனால் சென்னைக்கு வந்தபோது அவர் வந்து வீட்டிலேருந்து காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கும்போது நிறைய நேரங்களில் பசி பட்னியை பார்க்குறாரு. துணை இயக்குநர்களுக்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடு ஒழுங்காக போகாததை பார்க்குறாரு. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கப்படாததெல்லாம் பார்க்குறாரு. அப்படின்னும் போது என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம வாழ்க்கையில் ஒரு பர்பஸ். விஜயகாந்த் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஊரில் இருக்கும்போது அவர் செஞ்ச தொழில் வந்துட்டு அரிசி மண்டி. அவங்க அப்பாவுடைய தொழில் அதை தான் அவர் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா, ஆனால் அந்த அரிசி மண்டியில் இருந்த அந்த மனிதர் சினிமாவுக்குள்ளே வரும்போது இந்த அன்னமிட்ட கைங்கிற மாதிரி இங்கேயும் சோறை போட்டே தான் மனுஷன் வாழ்ந்துருக்காரு. ஸோ இந்த அரிசிக்கும் விஜயகாந்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துக்கிட்டே இருக்குது. அவர் அங்கே வந்து அரிசி மண்டியில் வேலை பார்க்குறாரு, வியாபாரம் பண்ணுறாரு. அப்படியே சென்னைக்கு வராரு, 3 வேளை உணவு கொடுக்குறாரு. தன்னுடைய ஆஃபீஸு கதவை யார் வேணாலும் தட்டலாம், யார் வேணாலும் வரலாம், எந்நேரமும் சாப்பிட்லாங்கிற மாதிரி எந்நேரமும் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸை அவரோட ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் உணவு ரீதியில் வந்துட்டு இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும், ஒரு ஸ்டூடியோவில் இருக்கும் அப்படின்னா ஹைரார்கி ஆஃப் ஃபுட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ஹீரோயினுக்கு ஒரு விதமான சாப்பாடு, டெக்னீஷியனுக்கு ஒரு விதமான சாப்பாடு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு விதமான சாப்பாடு, மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு விதமான சாப்பாடுங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். இது எல்லாத்தையும் மாற்றி அதெல்லாம் கிடையாது, நான் சாப்பிட்ற அத்தனை விஷயங்களும் இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியில் இருக்கிறானா அவனுக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தை வந்துட்டு வச்சு, அதனால் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வருதுன்னா அந்த நஷ்டத்தை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சிஸ்டம் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இல்லை. இது வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்ச ஒரு விஷயம் தான். ஏற்கனவே வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களோட விஜயகாந்த் ஒப்பிடுறாங்க. அவர் வந்துட்டு மிகப்பெரிய அற்புதமான மனிதர், நிறைய தான தர்மங்கள் எல்லாமே செஞ்சால் கூட இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் யாருமே செய்யலை. அதாவது எல்லாருக்குமே சமபந்தி ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உணவை வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முதல்ல இனிஷியேட் பண்ணி அதை ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நடத்தி தான் நடிக்கிற எல்லா கம்பெனிஸுக்கும் அதை இன்சிஸ்ட் பண்ணி அதை பர்ஃபெக்டாக நடக்க வச்ச ஒரு நடிகர் வந்து விஜயகாந்த். இப்படி மிக உச்சிக்கு போயிட்டுருக்காரு. அதே சமயம் தன்னுடைய பண்புலையும் தன்னுடைய அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன்மையிலையும் கொஞ்சம் கூட மாறுபடாமல் முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவே இருந்திருக்காரு. இன்றைக்கி கூட நிறைய நடிகர்கள் வந்துட்டு தாங்க கஷ்டப்படும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டன் மட்டும் தெளிவாக இருந்தார் அப்படின்னா எங்களுக்கு இந்த நிலைமையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்து சிவந்த கைகளாகவே இருந்திருக்காரு. இப்படி ஒரு உச்சத்தை தொட்டுட்டு இருக்கக்கூடிய கேப்டன் அவர்கள் வந்துட்டு நடிகர் சங்கத்தை போய் பார்க்குறாரு. அப்போ தலைவர் ஆகிறாரு. தலைவர் ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது, என்ன இவ்வளோ கடனில் இருக்குது, இந்த கட்டடம் கடனில் இருக்குது, அங்கே பணம் இருப்பே இல்லை, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கும்போது வந்துட்டு ஓகே மக்கள்கிட்ட இந்த நன்கொடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு யோசனை ஒன்று வருது, இல்லை இது நம்மளுடைய பிரச்சனை, நாம தான் சரி செய்யணும். இத்தனை நடிகர்கள் இருக்காங்க, ரஜினி இருக்காரு, கமல் இருக்காரு, எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது நாம் மக்கள்கிட்ட போய் நன்கொடையாக கேட்குறதுங்கிறது தப்பாக இருக்கும். நாம் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவோம், அதுக்கு ரஜினி கமல் உட்பட எல்லா திரை உலக பிரமுகர்களையும் நம்ம வந்துட்டு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது இது நடக்கவே நடக்காதுங்க, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது இதை நான் நடத்தி காட்டுறேன், என்னால் முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது, நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து 99 ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட்டை வந்துட்டு மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் வந்துட்டு நடத்துகிறாரு. குறிப்பாக ரஜினி கமல் அப்படின்னு அந்த டைமில் இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை நடிகர்களையும் வந்துட்டு அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் எல்லாரையும் பர்ஃபெக்டாக கவனித்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்பாடு பண்ணி ஜெயிச்சு அந்த கட்டிடத்தை மீட்டு கடனை அடைச்சி ப்ளஸ் தன் பதவியை விட்டு அவர் விலகும்போது ஒரு பெரிய தொகையை இருப்பாக வச்சுட்டு விலகி இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அதாவது வந்து சும்மா காமெடிக்கு வந்துட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய மாதிரியான மனிதரே கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரதுக்கு யோசிச்சோ இல்லை பயந்தோ இல்லை ஏதோ ஒரு நிலையில் வராமல் இருக்கும்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக வந்த புரட்சி தலைவருக்கு அப்புறம் பர்ஃபெக்டாக வந்த ஒரே நடிகர் விஜயகாந்த் தான். ஏன்னா வேறு எந்த நடிகர்களுமே வரவே இல்லை.
வந்தது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகளையுமே எதிர்த்து 2 கட்சிகளோடும் கூட்டணி வந்துட்டு கடைசி காலங்களில் தான் அவர் வச்சார். தவிர்த்து ஆரம்பத்தில் எந்த இடத்துலையும் ஒரு கூட்டணியை வைக்காமல் டைரெக்டாக எதிர்த்து நான் வரேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் 2006 வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு ஒரு சீட்டை ஜெயிச்சு தன் கட்சியையும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற மாதிரி அழகாக தேமுதிகான்னு ஒரு பிராண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வளர்த்து 2011 எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்ற அளவுக்கு தன்னை பியூட்டிஃபுல்லாக எந்த இடத்துலையுமே தோய்வு இல்லாமல் அழகாக நிலைநிறுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தவர் தான் கேப்டன். கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க, நினச்சதை முடிக்கணும். கூட அவர் நினைக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நினைக்கிறாரு, தப்பாக எதுவுமே பெருசாக யோசிக்கிறதே கிடையாது, அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு கடனில் இருக்கக்கூடாது, அடுத்தவனுக்கு அவன் கடனை சரி பண்ணு, நடிகர் சங்கத்துக்கு கடனா அதை சரி பண்ணுங்கிற மாதிரியான ஒரு உன்னதமான சிந்தனை என்றைக்குமே அந்த மனுஷனுக்கு இருந்ததுனால தான் எந்த தருணத்துலையும் அவருக்கு தோல்வி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடந்ததே மாதிரியே நமக்கு தெரியல. எங்கேயுமே நடக்கல அவருக்கு தோல்விங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் பார்க்கவே இல்லை 2015 வரைக்கும். 2015 நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 2011 எதிர்கட்சி தலைவராக வராரு. அதற்கப்புறம் வந்துட்டு சில அரசியல் நிலைப்பாடுகளில் நிறைய முன்ன பின்ன நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னதான் வந்துட்டு அவர் சட்டசபையில் வந்துட்டு ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு நாக்கத்துறுத்தி பேசினார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னால் கூட இன்றளவும் அப்படி ஒரு தைரியம் எந்த ஆன்மனுக்கும் இல்லை, எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை. தான் நினச்சதை மேடையில் பேசக்கூடிய, சட்டசபையில் பேசக்கூடிய, பப்ளிக்கில் பேசக்கூடிய, மக்களுக்கு முன்னாடி மீடியாவுக்கு முன்னாடி பேசக்கூடிய தைரியம் இன்றளவும் எந்த விதமான ஒரு அரசியல்வாதிக்கும் இல்லை. அது விஜயகாந்த் ஒருவருக்கு மட்டுமே இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, நடிக்க தெரியாத நடிகன் அப்படின்னு. இவர் எந்த இடத்துல கொஞ்சம் தன்னுடைய நிலையிலேருந்து வெளியில் மாறி இருப்பார் அப்படின்னா, அந்த நடிக்க தெரியாத மனிதருக்கு வந்துட்டு அரசியல் நடிக்க தெரியல, பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி நடிக்க தெரியல, மக்களுக்கு முன்னாடி நடிக்க தெரியல, எந்த தருணத்திலையும் தன்னை நடிக்கிற நடிகனாக காட்டிக்கொள்ளவே இல்லை சினிமாவை தவிர. அதனால் நிறைய இடங்களில் வந்துட்டு அவருக்கு சில பேக் ஸ்லாஷஸ்லாம் வந்திருக்கு. இது இல்லை இவர் குடிச்சிட்டு வராருன்னு சில பேர், இவர் வந்துட்டு அடிச்சிடுறாருன்னு சில பேர், இவர் இப்படி பேசுகிறாருன்னு சில பேருன்னு சில இடங்களில் வந்துட்டு அவருக்கு தவறான விமர்சனங்கள் வர்றதுக்கான அந்த ஒரு காலங்கள்லாம் நிறைய இருந்தது. அதுக்கு காரணம் அவருக்கு நடிக்க தெரியலங்கிறத தவிர அவர் ஒன்றுமே கிடையாது. நிஜ வாழ்க்கையில் சற்றும் நடிக்காத ஒரு உன்னதமான மனிதர். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னா 2015 தான் தன்னுடைய ஆருயிர் நண்பர் திரு ராவுத்தர் அவர்கள் வந்துட்டு இறக்குறாங்க. அவர் இறந்துடுறாரு, இவர் போய் பார்க்குறாரு, மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அழுகுறாரு. ஆனால் நமக்கெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா கேப்டன் அவர்கள் வந்து ரொம்ப வருடங்களாக வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா 2015 அப்புறம் தான் கேப்டன் அவர்களுடைய உடல்நிலை குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கழித்து இன்றைக்கி மரணிச்சிருக்காங்க. 8 வருடம் ஒரு மனிதன் வந்துட்டு சாவின் விளிம்பிலேயே போராடிக்கிட்டே இருக்கிறார். அவர் கணக்குப்படி 2015 இறந்துட்டார். ஏன்னா தன்னுடைய நண்பன் இறந்த அந்த ஒரு செயலை அவரால் வந்துட்டு ஏற்றுக்க முடியலங்கிறத உன்னதமான ஒரு உண்மை. என்ன காரணம் அப்படின்னா சில மனிதர்களுக்குள்ள சில பொருத்தம் இருக்குங்க. விஜயகாந்த் அவர்கள் 1952 பிறக்கிறார். ராவுத்தரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவரும் 1952 பிறக்கிறார். ஒரே வருடத்தில் பிறக்கக்கூடிய ஒரு சமகால நண்பர்கள் ஒரு கட்டத்துலேருந்து வந்து மதுரையிலேருந்து கிளம்பி வராங்க. சென்னையில் 79 வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு நடிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவர் நடிக்கிறாருன்னும் போது இவர் கதை டிஸ்கஷன், அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் ஓடும்போது இந்த 2 உயிர்களையும் வாழ வைத்தது 2 உயிர்களும். சொல்லுவாங்க தெரியுமா, அன்றல் பறவை ஒன்று இறந்தா இன்னொன்று இறந்துடும் அப்படின்வாங்க. அதே மாதிரி ட்வின்ஸ் சில பேருக்கு சொல்லுவாங்க. எப்படின்னா ட்வின்ஸாக இருப்பாங்க, ஒற்றுமையாக ஒன்றா ஒரே விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்லை, ஆனால் கணக்குப்படி இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒன்றா ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. எப்படி இவங்க 2 பேரும் ஒன்றா பிறந்திருக்கிறாங்க ஒரே காலகட்டத்தில், அதுக்கப்புறம் ஒன்றா சென்னைக்கு வராங்க, வெற்றி தோல்வி துரோகம் கஷ்டம் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்து 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 வளர்ந்து 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 தன்னுடைய ஒரு நிலைக்கு 2 பேரும் வராங்க. அப்படின்னும் போது 2015 முன்னாடி இல்லை 2015 இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரிவு இருக்கு இல்லையா, சில பேரை பிரிக்கக்கூடாதுங்க. நல்லதோ கெட்டதோ அவங்கள அப்படியே வாழ விட்டணும். ஏன்னா அப்படி வாழ்ந்து தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. எப்போவுமே ஒரு ப்ரூவன் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும். நான் இப்படி வாழ்ந்து ஜெயித்தேன் அப்படின்னா அவர் வழி இல்லை, அதே ப்ரூவன் ஃபார்முலாவில் அவங்கள விட்டுறணும். அதை மாற்றணும்னு சொல்லி அது அவங்களே நினச்சாங்களா இல்லை யார் நினச்சாங்க என்ன காரணம் நமக்கு தெரியல, அதை யாரோ மாற்றணும்னு சொல்லி இந்த 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன பிரிவு ஏற்பட்டு பிரிஞ்சாங்க இல்லையா. இவங்க 2 பேருக்குமான ஒரு கஷ்டகாலம் இல்லை ஒரு அழிவு அப்படிங்கிறதே அந்த டைம்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரிவு ஏற்பட்ட 10வது நாளே 2 பேரும் போய் சேர்ந்து அழகாக ஒட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்றளவும் 2 பேரும் ஆரோக்கியமாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. எந்த விதமான நோயும் வந்திருக்காது. இவரும் அரசியலில் நின்றுப்பார், நேரம் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். முக்கியமான ஒரு ஜோடியை முக்கியமான ஒரு தருணத்தில்
அந்த பிரிவு ஏற்பட்டது இல்லையா, அந்த பிரிவு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த சரிவு தான் 2015 ராவுத்தர் அவர்கள் இருக்கிறாரு. அதை பார்க்குறாரு விஜயகாந்த். அதை தாங்க முடியாமல் ஒரு 8 வருஷ போராட்டத்திற்கு அப்புறம் 2023 இன்றைக்கி அவர் வந்துட்டு தவறிடுறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பேர் இறந்துட்டா அவர் இறக்கப்படலை, விதைக்கப்படுறாரு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. விஜயகாந்த் மாதிரியான மனிதரை விதைக்க முடியாது. ஏன்னா திருப்பி அதே மாதிரியான ஒரு மனிதர் முளைத்து வருவதற்கான சாத்தியம் என்பது குறைவு. என்ன காரணம் அப்படின்னா, எம்ஜிஆரை நம்ம சொல்கிறோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் இத்தனை நடிகர்கள், இத்தனை சூப்பர் ஸ்டார், இத்தனை உலக நாயகன், இத்தனை தளபதி, இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா கூட எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பெயர் விஜயகாந்த். என்ன காரணம் அப்படின்னா, அந்த மனிதன் கல்லங்கமுடம் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கும் மக்களுக்கும் செய்த உதவி. இன்னைக்கு தேதியில் தளபதின்னு சொல்லக்கூடிய விஜய் இருக்கார் அப்படின்னா அதற்கு மிக 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 முக்கியமான காரணம் விஜயகாந்த் தான். முதல் படம் தோல்விக்கு அப்புறம் துவண்டு போயிருக்கக்கூடிய எஸ்எஸ்சி அவர்கள் வந்துட்டு இவருக்கு போன் பண்ணுறாரு, விஜயகாந்துக்கு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, நான் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்காதீங்க, நான் உங்களை வீட்டுக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்த்து, உங்களுக்கு என்ன தம்பியை வளர்த்துடணும் அவ்வளோதானே, எத்தனை நாள் டேட் வேணுமோ வச்சுக்கோங்கன்னு சொல்லி உடனே செந்தூர பாண்டியன் ஒரு படத்தை பண்ணி அந்த படத்தை வெற்றி ஆக்கி இன்றளவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக விஜய் உருவாவதற்கான அந்த விதையை போட்டவர் கேப்டன். இப்படி ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான தருணங்களில் எல்லாம் கேப்டன் ஏதோ ஒரு இடத்துல உதவி செஞ்சுருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல தான் செய்ய வேண்டிய செயலை ஒரு வித்தியாசமான முறையில், நினச்சி பார்க்க முடியாத முறையில் செஞ்சுருக்காரு. கஸ்தூரி ராஜா அவர்கள் சொல்லுவார், என்னுடைய பெண் வந்து இன்றைக்கி டாக்டராக இருக்காங்கன்னா அது காரணம் வந்துட்டு விஜயகாந்த். ரொம்ப தோண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்துட்டு டக்குன்னு தேவதை மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தார். என்ன வாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனார். போரூர் காலேஜில் பேசினார். டக்குன்னு யார் யார்கிட்டலாம் பேசணுமோ பேசினார். நான் தான் ஃபண்டு காசெல்லாம் நான் தான் கொடுத்தேன். பட் அதை நடத்தி கொடுத்தது வந்து கேப்டன் தான். டக்குன்னு வந்துட்டு எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. இன்றைக்கி பொண்ணு வந்து டாக்டராக இருக்குது, அது காரணம் கேப்டன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை நடிகர்களை நாம் உதாரணம் சொல்ல முடியும்? இவருனால தான் இவர் இருக்கார், இவருனால தான் இவர் இருக்காருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? மேபி 1-2 பேர். விஜயகாந்தை தொட்டால் கிட்டத்தட்ட 100, 200, 300 மனிதர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்துட்டு ஆயிரக்கணக்கில் போயிட்டே இருக்கும் போல். சூர்யா அவர்கள் வந்துட்டு ஒரு கெரியரில் வந்துட்டு ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பெரியண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் வந்துட்டு கூட நடிக்க வச்சு ஒரு பிராண்டு கொடுக்குறாரு. பெரும்பாலான நடிகர்களுக்கு, பெரும்பாலான மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்திருக்காரு. ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்லேருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு பெரிய வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அவங்கள வந்துட்டு மதிக்காத ஒரு காலத்தில் ஊமை வழிகள் ஒரு படத்தை கொடுக்குறாரு. அங்கேருந்து வந்துட்டு மிகப்பெரிய மனிதர்கள்லாம் உருவாகிறாங்க. ஆர்கே செல்வமணி அப்படிங்கிற அந்த ஒரு இயக்குனர் இன்றைக்கி அவரை கொண்டு திரைத்துறைக்கு அவ்வளோ நன்மைகள் நடக்குது. அந்த மனிதரை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு விஜயகாந்த் தானே மூலதனமாக இருந்திருக்காரு. ஒவ்வொரு தருணத்துலையுமே எல்லா பெரிய மனிதர்களையும் உருவாக்குறதுல ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு சின்ன புள்ளியாக விஜயகாந்த் இருந்திருக்காரு. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன புள்ளி இல்லை, அதுதான் விதையே, அதுதான் ஆலமரத்தினுடைய விழுது மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக இருந்திருக்காரு. ஒவ்வொரு நிலையிலையும் விஜயகாந்த் போன்ற மனிதர்கள் விதைக்கப்பட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு மனிதர் திருப்பி வர்றதுக்கான சாத்தியம்ங்கிறதே இல்லை. அங்கங்கே அத்திப்பூ பூத்த மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கோ 50 வருஷத்துக்கோ 60 வருஷத்துக்கோ யாராவது ஒரு ஆள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம். அப்படி ஒரு மனிதர் தான் விஜயகாந்த். திருப்பி இப்படி ஒரு மனிதரை கொண்டுட்டு வரணுங்கிற முயற்சியோ இல்லை இப்படியெல்லாம் வரலாம், இந்த கருப்பு எம்ஜிஆருங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் தாண்டி அடுத்த விஜயகாந்த், அடுத்த வெள்ளை விஜயகாந்த்னு சொல்லி நிறைய பேரை நம்ம யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் விஜயகாந்த் என்னும் மனிதனை மறு உருவாக்கம் செய்யவே முடியாது. ஒரே மனிதன், ஒரே சகாப்தம். அந்த சகாப்தமும் முடிவடைந்தது.